ஹலோ மக்களே, வாங்க குயிக்கா கடுகு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இங்கே ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், 5 பூண்டு பல் போட்டிருக்கேன், 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஒரு தட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயில் 3 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா 3 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதையும் உளுந்தையும் அந்த கடுகையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா சூடு வந்து ஆறட்டும். இந்த ஒரு பல்கான புளியோகரைக்கு தான் நான் வந்து கடுகு சட்னி அரைக்கிறேங்க. புளியோகரைக்கு கடுகு சட்னி நல்ல காம்பினேஷன். இங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் வந்து நம்ம காஞ்சது எல்லாத்தையும் ஆறினோன்னே அதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா மைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ புளியோகரை கூட கொஞ்சம் நல்லெண்ணெயும் அந்த சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட 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 அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி